நடக்க போற 1-2 காரியத்தை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். வாசிங்க யோவேல் புஸ்தகம். அடுத்து யோவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது. அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடைவாய் பற்கள் அதற்கு உண்டு. அது என் திராட்சை செடியை அழித்து என் அத்திமரத்தை உரித்து அதன் பட்டையை முற்றிலும் தின்று போட்டது. அதன் கிளைகள் வெண்மையாயிற்று. இந்த யார் இந்த எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி? அங்க என்ன ஒரு ஹிண்ட் இருக்கு, என்ன வார்த்தை கொடுத்திருக்காருன்னா, அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடவாய் பற்கள் அதற்கு உண்டு அப்படின்னு இருக்கு. இது யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிங்க வெளிப்படுத்துற விசேஷம் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. மிருகம் சிறுத்தை போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும் இருந்தன. இதான் அதன் வாய் எப்படி இருந்துச்சா? சிங்கத்தின் வாயை போல. இது யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்து வரப்போகிறதான மிகப்பெரிய சாம்ராஜ்யம், அதற்கு பேர் தான் யூரோப்பியன் யூனியன். இத பத்தி தனி செய்தியே இருக்குது. யூரோப்பியன் யூனியன் தான் அடுத்து வரக்கூடியதான வல்லரசு அப்படின்னு சொல்லி. எப்படின்னா வெளிப்படுத்தல் 13 அதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இப்ப அதை பத்தி மட்டும் எடுக்கணும்னா 1.5 மணி நேரம் எடுக்கணும், அங்க போகல. ஆனால் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறவங்க இவங்க தான். அடுத்து வரக்கூடிய சாம்ராஜ்யம், உலகத்தை அடுத்து ஆளுகை செய்ய போறவங்க இவங்க தான். நாங்க இதை பைபிள்ல உள்ளதுதான், நாங்க தீர்க்கதரிசி கிடையாது, பைபிள்ல உள்ளதுதான். இதை ஒரு 20 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். அமெரிக்கா கீழே விழும், அதற்கு மாற்றாக யூரோப்பியன் யூனியன் எழும்பி வரும்னு 2004 இருந்து சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ அமெரிக்கா வீழ்ச்சி அடைந்து விட்டது. அமெரிக்கா லாக்டவுன், அமெரிக்கா ஷட் டவுன், அமெரிக்கா அரசாங்கம் மூடியாச்சு. இனி அமெரிக்கா எழும்பாது, வேலை முடிஞ்சு. அடுத்து இன்னொரு யுத்தம் மட்டும் வரும், அதான் நேத்து பார்த்தோம். அந்த யுத்தத்தின் முடிவில் ஒரு வல்லரசு உருவாகும். எப்பவுமே ஒரு யுத்தம் முடியும் போது ஒரு வல்லரசு உருவாகும். முதல் உலக யுத்தம் முடியும் போது இங்கிலாந்து வல்லரசு, 2ஆம் உலக யுத்தம் முடியும் போது அமெரிக்கா வல்லரசு, இப்ப 3ஆம் உலக யுத்தம் வரப்போகுது. அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம கண்ணுக்கு முன்னாடி. அந்த யுத்தம் முடியும் போது இது வல்லரசாக மாறிட்டோம். இப்பவே உலகத்தினுடைய பொருளாதாரத்துல எல்லாமே இவங்க மேல வந்துகிட்டே இருக்கிறாங்க. அமெரிக்காவுக்கு மாற்றாக டாலராக இவங்களை கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. யூரோ அப்படின்னு சொல்லி பேர். வேதத்தில் சொல்லப்பட்டதான மிக முக்கியமான சாம்ராஜ்யம், கர்த்தர் சொன்ன மிக முக்கியமான சாம்ராஜ்யம் நம் கண்களுக்கு முன்பாக எழும்பி வரும். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இதுதான் அந்தி கிறிஸ்துவின் சாம்ராஜ்யம். அடுத்து வரக்கூடிய வேதம் சொன்ன கடைசி சாம்ராஜ்யம், சபை காலத்துல, உலகத்துல இல்ல, சபை காலத்துல கடைசி சாம்ராஜ்யம். இந்த சாம்ராஜ்யம் தான் அடுத்து அந்தி கிறிஸ்துவ கொண்டு வந்த பிறகு உலகத்துல மகா பெரிய உபத்திரவத்தை கொண்டு வரும். இப்ப அதற்கான எல்லா ஆயத்த வேலைகளும் நடக்குது. நம் கண்களுக்கு முன்பாக இவங்க எழும்பி இருக்கிறாங்க. சிங்கத்தின் வாய், இவங்களுடையதான சிம்பல்கள் எல்லாம் நீங்க போய் பாருங்க. யூரோப்பியன் யூனியன் பாருங்க, இல்லைன்னா எங்க சேனல்லையே கூட இதை பத்தின காரியங்கள் இருக்கு. நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன், பார்க்கணுன்றதுக்காக இல்ல, தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். யூரோப்பியன் யூனியன் இப்பொழுது அடுத்து எழும்பக்கூடியதான வல்லரசு நம் கண்களுக்கு முன்பாக ரெடியாக இருக்கு. இப்ப இந்த இஸ்ரேல் பிரச்சனைகள் அடுத்த கட்டத்துக்கு போய் அது உலக யுத்தமா மாறி முடிவடையும் போது இது எழும்பி நிற்கும். ஆண்டவர் சொன்னபடியே அடுத்த சாம்ராஜ்யம் எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி. ஏறக்குறைய இவங்க கிட்ட மட்டும் 28 நாடு கூட்டமைப்பில் இருக்கு. இந்த பக்கத்துல இது பிளாக்ஸ் போட்டிருக்காங்க பாருங்க, இதெல்லாம் நாடு. 28 நாடு இருக்கு. இப்ப உக்ரைனும் உள்ள போய் ஜாயின் பண்ண போது எல்லாரும் யூரோப்பியன் யூனியன்ல ஜாயின் ஆகும் பொழுது மிகப்பெரிய நாடு, வல்லரசு, எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது என்று ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் சொன்னபடியே துல்லியமாய் நம் கண்களுக்கு முன்பாக தெளிவாக தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கிறது. இதுதான் அடுத்து வரக்கூடிய மிக முக்கியமான காரியம். இதுக்கு நடுவுல கர்த்தர் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை குறித்து பேசுகிறார். இப்ப வாசிங்க யோவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. அந்த நாளின் நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. அது சங்காரம் போல சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறது. கர்த்தருடைய நாள் எப்படி இருக்கிறது? சமீபமாய் இருக்கிறது. 2வது வாசிங்க, 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. 2வது ஆண்டவர் என்ன சொல்றாரு? கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. 3வது வாசிங்க, 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார், அவருடைய பாளையம் மகா பெரியது, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமை உள்ளது. கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமாய் இருக்கும், அதை சகிக்கிறவன் யார்?
இந்த கர்த்தருடைய நாளுங்கிறது அந்த 2 அதிகாரத்துல மட்டும் 3 தடவை வருது. இந்த காரியங்கள்லாம் நடக்கும்போது கர்த்தருடைய நாள் என்பது எதுக்கு இருக்கு? 3 தடவை வருது. 3 தடவையும் சமயமாய் இருக்கிறது ஆண்டவர் சொல்றார். இந்த கர்த்தருடைய நாள் என்பது எதை குறிக்கிறது? கர்த்தருடைய நாள் அப்படின்னா எதை அப்படின்னு கேட்டா, சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை அது சொல்லவே இல்லை. சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை பத்தி அது சொல்லல. அது எதை பத்தி சொல்லுது? வாசிங்க. 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம். பூதங்கள் வெந்து உருகி போம். பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இந்த திருடனை போல வரும் அப்படிங்கிறது எதை குறிக்குது? எந்த நாள்? நிறைய பேர் அதை என்ன சொல்றாங்கன்னா, அது ரகசிய வருகை அப்படின்றாங்க. ரகசிய வருகை பத்தி அது சொல்லல, நேரா வசனத்திலே இருக்கு. வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தல் 16:15 வாசிங்க. இதோ திருடனை போல் வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். இது எந்த இடத்துல எந்த வருகையை பத்தி இது சொல்லுது அப்படின்னா, அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மகதோன் என்னப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். இது மெகிதோ பள்ளத்தாக்கு நடக்க வேண்டிய அர்மகதான் யுத்தம். அந்த யுத்தம் 7 வருஷத்தின் முடிவில் நடக்கும், உபத்திரவ காலத்தின் முடிவில் நடக்கும். அதைத்தான் கர்த்தருடைய நாள் என்று வேதம் சொல்லுகிறது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. அப்ப கர்த்தருடைய நாள் சமீபம் அப்படின்னு சொல்றது ரகசிய வருகை குறித்து அல்ல. அது எதை குறித்து சொல்லப்படுது? உபத்திரவ காலத்துல பகிரங்க வருகையின் முடிவை பத்தி சொல்லுது. அப்படின்னா ரகசிய வருகையை பத்தி பைபிள் இருக்கா? இவ்வளவு விஷயத்தை ஆண்டவர் சொல்றாரு. பகிரங்க வருகையை பத்தி இத்தனை வாட்டி சொல்றாரு. ரகசிய வருகையை பத்தி பைபிள் இருக்கா? பைபிள்ல ரகசிய வருகைங்கிற வார்த்தை இல்ல, எடுத்துக்கொள்ளப்படுதல்ங்கிற வார்த்தை இருக்கு. என்ன வார்த்தை இருக்குது? எடுத்துக்கொள்ளப்படுது. 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 அது இருக்கு. ஆனா இங்க வாசிங்க. யோவேல் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம், யோவேல் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளை கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்கள். நல்ல கவனிங்க. மணவாளன் மணவாட்டி அப்படிங்கிற டேர்ம் புதிய ஏற்பாட்டு சபைக்கு யூஸ் பண்ற டேர்ம். அது புதிய ஏற்பாட்டு சபைக்கு தான் அந்த வார்த்தையை கர்த்தர் என்ன செய்வாரு? யூஸ் பண்ணுவார். உங்களுக்கு பைபிள்ல நிறைய இடத்துல இருக்குது. 2 கொரிந்தியர் 11 ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? 3ஆம் அதிகாரத்துல 1-2-3 வசனத்துல 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல 1-2-3 வசனத்துல உங்களை கற்புள்ள கன்னிகையாக ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டு ஒப்புவிக்க வேண்டும் என்று. அடுத்து ஆவியும் மணவாட்டியும் வா என்பார்களாக. 21ஆம் அதிகாரம் வசனம் சொல்லுது. வெளிப்படுத்தின விசேஷத்துல நீ வா, ஆட்டுக்குட்டியாருடைய மனைவியாகிய மணவாட்டியை நான் உனக்கு காண்பிக்கிறேன். சபையை குறித்து மணவாட்டி மனைவின்ற அந்த டேர்ம் கம்பாரிசன் நியூ டெஸ்ட்மெண்ட்ல மட்டும்தான் உண்டு. ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல உன்னத பாட்டுல வரும். அதுவும் புதிய ஏற்பாட்டு சபையை பத்தி ஆண்டவர் பேசி இருப்பார். இப்ப நல்லா கவனிங்க. கர்த்தருடைய நாளை பத்தி பேசுற ஆண்டவர் நடுவுல திடீர்னு சம்பந்தமே இல்லாம மணவாளன் மணவாட்டியை பத்தி பேசுவார். அதே குறிப்பா சபையை கூட்டுங்கள், பரிசுத்தப்படுத்துங்கள்னு பேசுவார். இதுக்கு அப்புறமும் கர்த்தருடைய நாள் சமீபமா இருக்குன்னு சொல்லுவாரு. கவனிங்க. திருப்பி வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே ஜனங்கள் திரளாய் இருக்கிறார்கள். இதுதான் நீங்க வாசிச்ச வெளிப்படுத்தல் 16-15. நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கு, மெகிதோ பள்ளத்தாக்குன்னு இருக்கும். அந்த அர்மேகதான் எனப்பட்ட இடத்துல கூட்டி சேர்த்தான் இருக்கு. அதுக்கு பேரு மெகிதோ பள்ளத்தாக்கு. அதைத்தான் இங்க சொல்றாரு. நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே ஜனங்கள் திரளாய் இருக்கிறார்கள். நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே கர்த்தரின் நாள் சமீபமாய் இருக்கு. இன்னும் கர்த்தருடைய நாள் எப்படி இருக்கு? ஆனா இதுக்கு நடுவுல கர்த்தருடைய நாளே இன்னும் வரல. 2ஆம் அதிகாரத்துல இருக்கு, 3ஆம் அதிகாரத்துல இருக்கு. ஆனா இதுக்கு நடுவுல 2:16 வசனம் சொல்லுது. ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்ணுகிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. அப்ப இந்த மணவாளன் மணவாட்டியை பத்தி ஏன் இங்க வருது? இது வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே வருவார். இன்னும் நீங்க 2ஆம் அதிகாரம் யோவேல்ல போயிட்டீங்கன்னா 4வது வசனத்துல இருந்து 10வது வசனம் வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற ஏஐ டெக்னாலஜியை பத்தி பேசியிருப்பார். இன்னைக்கு இருக்கிற ஏஐ ட்ரோன் டெக்னாலஜியை பத்தி பேசியிருப்பார். முழுக்க முழுக்க
அது என்ன செய்யும், எப்படி போகும், என்னென்ன காரியங்கள் செய்யும், அத்தனையும் அதுல இருக்கும். இவ்வளோ யூரோப்பியன் யூனியனை பத்தி, டெக்னாலஜி பத்தி எல்லாம் சொல்லிட்டு வரும்போது திடீர்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. அந்த ஒரு வசனம் மட்டும்தான் அப்படி இருக்கும். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு. மணவாளன் அறைனா என்ன? பிதாவின் வலது பாரிசம். அதுக்கு தான் இங்கிலீஷ்ல ஃபாதர்ஸ் சேம்பர்னு சொல்லுவாங்க. அந்த அறையை விட்டு அவர் புறப்படுகிறார். மணவாட்டி தன் மறைவையும் விட்டு. மணவாட்டியோட மறைவு என்ன? வசனம் சொல்லுது, கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்கியிருக்கிற என் புறாவே உன் முகரூபத்தை காண்பி. உன்னத பாட்டுல இருக்குது. அப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. மணவாட்டியோட மறைவு என்பது கண்மலை வெடிப்பு, கிறிஸ்துவுக்குள்ள இருக்குது. மணவாளனுடைய அறை என்பது பிதாவின் வலது பாரிசம். வசனம் சொல்லுது, மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. சபை பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுதல், புறப்பட்டு போகிறதை குறித்து யோவேல் 2:16 சொல்லுது. இதுவரைக்கும் கரெக்டா பேசிக்கிட்டே வந்த ஆண்டவர் கர்த்தருடைய நாளை பத்தி ஆரம்பிக்கிறார். யோவேல்ல அடுத்து கர்த்தருடைய நாள் ஆரம்பிக்கிறவர் இன்னும் சமீபம் சொல்லிட்டு நடுவுல ஒண்ணு சொல்றாரு, சபை புறப்பட்டு மேலே போகிறது என்று சொல்லுகிறார். புறப்படுவார்களாக. அப்படியானால் இவைகளுக்கு நடுவுல தான் சபை எடுத்துக்கொள்ளப்படுதலும் சம்பவிக்கணும். இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி வரைக்கும் எது நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, யோவேல் 12 வரைக்கும், ஓசியா 12 வரைக்கும் நடந்திருக்கு. யோவேல் 1ஆம் அதிகாரத்துக்கு தேவையான யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த யுத்தத்தினுடைய காரணத்திலோ முடியும் போதோ அல்லது நடந்து கொண்டிருக்கும் பொழுதோ சபை புறப்பட்டு மேலே போகும். அது எப்போ போகும் நமக்கு தெரியாது. ஆனால் இந்த வருகையில போகிறதுக்கு சபை புறப்பட்டு போகும் நல்லா தெரிஞ்சு போச்சு. வருகை வரப்போதும் தெரிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி நடக்க வேண்டிய எல்லா அடையாளங்களும், இஸ்ரவேல் திரும்பி வந்தாச்சு. அடுத்து அப்பமும் ரசமும் நிறுத்தப்பட்ட காலம் நின்று போச்சு. திருப்பி ஆண்டவர் அதை மாத்தி கொடுத்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு எப்ராயிம் காற்றை மேய்கிற காலம் வந்தாச்சு. அசிரியோடு கூட உடன்படிக்கை பண்ணியாச்சு. எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகாச்சு. எல்லா தீர்க்க தரிசனங்களும் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் நிறைவேறி இருக்கு. இதுக்கு நடுவுல ஆண்டவர் ஒன்று சொல்றாரு, ஒரு பெரிய சாம்ராஜ்யம் எழும்பி வரும். அதுக்கான சிம்டமும் இப்ப ரெடியா இருக்கு. இவைகளுக்கு சம்பவித்துக் கொண்டிருக்கும் போது நடுவுல ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்றாரு, மணவாட்டி புறப்பட்டு மேலே போக போகிறாள். அல்லேலூயா. அப்ப உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு காலம் இருக்குன்னு மட்டும் கவனிச்சு கொள்ளுங்க. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. நேத்து சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன். ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் நீங்களும் நானும் அந்த ஜெனரேஷனாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆபிரகாம் சொன்னாராம், என் நாட்களை பார்க்க அவன் ஆவலாக இருந்தான் இயேசு சொன்னார் ஆபிரகாம். ஆனா ஆபிரகாம் பார்க்கல. ஆனா யார் பார்த்தா தெரியுமா? ஆபிரகாமின் சந்ததி பார்த்துச்சு. அதே மாதிரி 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவங்க சொல்றாங்க. சந்தோஷமா எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. ஆனால் அவர்கள் அந்த நாளை பார்க்கவில்லை. கர்த்தருக்கு சித்தமானால் அவர்களுடைய சந்ததி நாம் அதை பார்ப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த வருகையில போறதுக்கு என்ன பண்ணணும்? அதே 16ஆம் வசனத்தை திருப்பி வாசிங்க. அவரே அந்த ஃபார்முலாவையும் சொல்லி கொடுத்துட்டாரு. வாசிங்க பாப்போம். இல்ல யோவேல் 2 ஜனத்தை கூட்டுங்கள். இப்ப கூட்டியாச்சு. ஜனத்தை என்ன பண்ணணும்? கூட்டுங்கள். இதோ கூட்டியாச்சு. உங்க எல்லாரையும் கூட்டியாச்சு. மீட்டிங் போட்டு போஸ்ட் அடிச்சு ஜனத்தை கூட்டுற வேலையை செஞ்சாச்சு. கூட்டியாச்சு. நீங்க வந்துட்டீங்க. ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். அதுதான் இப்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது இப்ப என்ன ஆகணும்? சபை பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. நான் பரிசுத்தராய் இருப்பது போல இப்ப நீங்க பரிசுத்தமான தேவனை பார்க்க புறப்பட்டு போகிறோம். வசனம் தெளிவா சொல்லுது, ஜனத்தை கூட்டுங்கள். கூட்டிட்டோம். இனி கூட்டப்பட்டதுக்கான நோக்கம் என்ன? சபை என்னவாகணும்? அப்போ உங்களுக்கு தெரியணும், உங்களை ஏன் கர்த்தர் சபைக்குள்ள கூட்டி இருக்கிறார்னா பணக்காரனாக்கிறதுக்கு இல்ல. உங்களை ஏன் கூட்டி இருக்கிறார்னா வேலையில உயர்வு வாங்கிறதுக்கு, ப்ரமோஷனுக்கு இல்ல. ஏன் உங்களை கூட்டி இருக்கிறார்னா உங்களுக்கு டெலிவரன்ஸ் கொடுக்கறதுக்கு இல்ல. ஏன் உங்களை கூட்டி கொண்டு வந்திருக்கிறார்னா ஹீலிங் கொடுக்கறதுக்கு இல்ல. உங்களை ஏன் கூட்டி கொண்டு வந்திருக்கிறார்னா பரிசுத்தப்படுத்தி மேலே கொண்டு போவதற்கு. அப்ப எங்களுக்கு டெலிவரன்ஸ் கிடையாதா, ஹீலிங் கிடையாதா, ஆசீர்வாதம் கிடையாதுனா இதெல்லாம் அந்த பேக்கேஜ்ல தானா வரும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இவை யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். போய் ஹோட்டல்ல உட்காந்து ஒரு தோசை அப்படின்னு சொல்லுவீங்க. சொல்லிட்டு கார சட்னி, பச்சை சட்னி, வெள்ளை சட்னி, சாம்பார் அவன் சொல்லுவான், எல்லாம் கூடவே வரும். நீ சும்மா இரு. உனக்கு என்ன வேணும்? தோசை. தோசை மட்டும் கேளு. கூட வேண்டிய எத்தனை சட்னி இருக்கோ எல்லா சட்னியும் கூட வரும். அவ்வளவுதான். எனக்கு ஒரு பூரி செட்டுனா உருளைக்கிழங்கு கூட தானா வரும்னு அர்த்தம். ஆமா தானே? எனக்கு ஒரு கார் வேணும்னு சொன்னா ஸ்டேரிங்கும் பிரேக்கும் கூட தானா வரும்.
சார் காரு உள்ள ஒரு ஸ்டேரிங்கு 4 சீட்டு. அவன் சொல்லலாம், சார் எல்லாம் தானா வரும் சார், ஒரு காரை மட்டும் ஆர்டர் பண்ணுங்க சார், ஏன் சார் தனித்தனியா கேட்டு தொலைகிறீங்க அப்படிம்பாங்க. அந்த ஒரு கார் வாங்கினாலே எல்லாம் கூட வருமானால், நீங்கள் இயேசுவை உண்மையாய் தேடும் போது அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? இன்னைக்கு உங்களை கடைசி காலத்துல பிசாசு பண்ண பெரிய வேலை என்னன்னா, சில ஆட்களை எழுப்பி விட்டான். அவனுக்கு தேவை, அவனை எழுப்பி விட்டு உங்களை கேட்க சொல்றான். ஆண்டவரை கேளு. ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது எப்படி கேட்கணும் தெரியுமா? ஆண்டவரே எனக்கு இந்த சூட்கேஸ் தான் வேணும். எந்த சூட்கேஸ்? 4 பக்கமும் வீல் இருக்கணும், முன்னாடி பச்சை கலர் இருக்கணும், பின்னாடி கருப்பு கலர் இருக்கணும், அந்த சூட்கேஸ்ல சைட்ல பெல்ட் தொங்கணும். ஏடா, உனக்கு ஜீவனையே கொடுக்க தெரிஞ்சவருக்கு சூட்கேஸ் கொடுக்க தெரியாதா? நீங்க என்ன அவருக்கு கலர் சூஸ் பண்ணி கொடுக்குறீங்க? உங்களுக்கு முடி கருப்பா இருக்கணும்னு சொல்ல தெரியுது, அவருக்கு நாக்கு சிவப்பா இருக்கணும், பிங்க் கலர்ல இருக்கணும் சொல்ல தெரியுது, ஸ்கின்னுக்கு கலர் கொடுக்க தெரியுது, அவருக்கு இந்த நகம் டிரான்ஸ்பரண்டா இருந்தா உள்ள இருக்க பிளட் தெரியணும் தெரியுது. இவ்வளவு அழகா கலர் கொடுக்க தெரிஞ்ச ஆண்டவருக்கு உனக்கு கொடுக்கிற காருக்கு கலர் கொடுக்க தெரியாதா? சொல்லி கொடுக்குறான், கேளு. நீ கேட்டா தான் அவர் கொடுப்பாரு. ஏன் கேட்காம கொடுக்க மாட்டாரா? பொல்லாதலாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை செய்யும் போது பரமபிதா செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? உங்களை கேட்க வேண்டிய விஷயத்தை கேட்க விடாம தடுக்கிறதா பிசாசுடைய வேலை. அதனால உங்களை என்ன பண்ணிட்டான்? அதை கேளு, இத கேளு, கேட்டுக்கிட்டே இரு, கிளைம் பண்ணு. மோட்டிவேஷனல் ஸ்பீச் வேற, இதுல கிரேஸ், ஹைப்பர் கிரேஸ், பிராஸ்பரிட்டி எத்தனை வச்சு உங்களை எல்லாரையும் ஆண்டவர்கிட்ட தூரம் போய்கிட்டு இருக்கிறானுங்க. எல்லாத்தையும் சொல்லி சொல்லி அதை கேளு, இத கேளு. அவன் பார்த்தா இப்போ அன்னைக்கு ஒரு சர்ச்சில் கேட்கறாங்க, ஒருத்தர் சொல்லிட்டாரு, நம்மளுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் சாத்தான் எடுத்துட்டு போயிட்டான், எல்லாம் இப்ப சாத்தான் கிட்ட கேளுங்க, கிளைம் பண்ணுங்க, சாத்தான் கிட்ட கிளைம் பண்ணி கேளுங்க. சாத்தானே எங்கிட்ட கொண்டு போனதெல்லாம் குடு. இப்ப சபையா கேக்குது, சாத்தானே குடு. இப்ப இவங்க ஜெபம் யாரை நோக்கி? கவனிச்சுக்கொள்ளுங்க. அவன் தலையை நசுக்கி ஜெயித்தவர் ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் சபிக்கப்பட்ட சாத்தான்ட்ட போய் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்க ஒரு சாத்தான் கூட்டம். கவனிச்சுக்கொள்ளுங்கள். நீங்கள் தேட வேண்டியது பரிசுத்தத்தை, நீங்கள் தேட வேண்டியது விசுவாசத்தை. மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. நீங்கள் வாஞ்சிக்க வேண்டியது பரலோகத்தை. அதை மட்டும் நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க. மிச்ச எல்லாவற்றையும் அவர் கூட கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒரு சிலர் சொல்லி கொடுக்கிறான், கேளுங்க, அப்பதான் ஆண்டவர் தருவாரு. ஆண்டவர் நம்மை ஐஸ்வர்யனாக்கும்படி அவர் தரித்திரரானார், அதனால நீங்க பணக்காரவனும் கேளுங்க. நம்மை ஐஸ்வர்யனாக்கும்படி அவர் தரித்திரரானார். இந்த வசனத்தை எழுதின ஆள் யாரு? இந்த வசனத்தை பைபிள்ல எழுதின ஆள் யாரு? ஐயோ அப்பா, யார் அந்த வெளிப்பாடு? இந்த வசனத்தை ஆவியானவர் யார் வச்சு எழுதினாரு? அப்ப முதல் ஐஸ்வர்யவன் யார் ஆயிருக்கணும்? அவன் தானே ஆயிருக்கணும். அப்புறம் அவன் தான் ஏன் பசியோ பஞ்சமோ பட்டயமோ நிர்வாணமோங்கிறான். அப்ப எந்த ஐஸ்வர்யம் இவங்களுக்கு தெரியவே இல்லை. இன்னும் ஒரு குரூப் சொல்லி தெரியுது, நம்ம ஐஸ்வர்யாக்கும்படி அவர் தரித்திரரானார். நம்ம பணக்காரன் அப்படின்னா முதல் பணக்காரன் பேதுரு தான் ஆயிருக்கணும், முதல் பணக்காரன் பவுல் தான் ஆயிருக்கணும். உங்களை ஒரு கூட்டம் ஏமாட்டி தெரியுது, நீங்க ஏமாந்திய அவங்க கூட சேர்ந்து நீங்களும் ஏமாறுவீங்க. இப்போ சொல்றேன், பரலோகம் தரித்திரமான பரலோகம் கிடையாது. நமக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கிற பரலோகம். நீங்க என்ன கேக்குறீங்கன்னா எக்ஸ்ட்ரா லக்கேஜ் கேக்குறீங்க. ஆண்டவரே இடதுபுறமும் வலதுபுறமும் பலிக்கு இடம் கொண்டு போகாத மட்டும். அப்படியே ஆண்டவர் உங்க உடம்புல கொடுத்தா ஏன் ஒத்துக்க மாட்டீங்க? ஏன் ஒத்துக்க மாட்டீங்க? பாலும் தேனும் ஓடுற தேசம், சரி சுகரும் பிபியும் கொடுக்கிறார், ஏன் வேணான்றீங்க? நல்ல அது மட்டும் கரெக்டா 140 நிக்கணும், அது மட்டும் 80 120 இருக்கணும். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே அளவிடாதபடிக்கு சுகரை ஏத்தி விடுங்கப்பா, நான் ஸ்வீட் மேனா இருக்கிறேன், அது மட்டும் ஏன் வேணாங்கறிய? அது மட்டும் உங்க உடம்புக்கு எவ்வளவு தேவைன்னு தெரியுது இல்ல, எவ்வளவு பிபி இருக்கணும் தெரியுது இல்ல, எவ்வளவு கொலஸ்ட்ரால் இருக்கணும் தெரியல, அதே மாதிரி எவ்வளவு பணம் வேணுங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஆசை அவனுக்கு இருக்கு, அது அப்படியே ஊழியக்காரன் மைண்ட்ல ஏத்தி விடுறான். கவனிச்சுக்கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்துவை மட்டும் தேடுங்க, உங்களை கரெக்டா பெர்ஃபெக்ட்டாக ஆண்டவர் வைத்துக் கொள்வார். தேவையில்லாம போய் அதை கொடுங்க இதை கொடுங்க, நீங்கள் வேண்டிக் கொள்வது என்னதென்று அறியாது இருக்கிறபடினால் வேதம் சொல்லுது. நமக்கு உண்மையிலே கேட்க தெரியாது. நம்ம பட்ட ஆட்கள் அப்படிப்பட்ட ஆட்கள். நீங்க போய் உங்களுக்கு சட்டை எடுக்கும் போது கரெக்ட் சைஸ் எடுக்கிறீங்களா, இல்ல ஒரு 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கொடுங்க நான் எப்படியும் குண்டாவன்னு எடுக்கிறீங்களா? கரெக்ட் சைஸ் தான் எடுக்கிறீங்க. ஏன் ஒரு 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கங்க, எப்படி குண்டாவீங்க? இல்ல ஆகும் போது எடுத்துக்கிறேன். அதே தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆகும் போது உனக்கு என்ன தேவையோ நான் கொடுக்குறேன், இப்போ உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துட்டு போ. இல்ல 50 வயசுல என்ன ஆகும், 50 வயசு ஆகும் போது நாங்க சொல்றோம்,
இப்பயே உனக்கு என்ன அதை பத்தி கவலை இல்ல? அதெல்லாம் ஞானம், உன் ஞானத்தை தூக்கி குப்பையில போடுங்க. இன்னைக்கு ஒரு குரூப் இருக்கு, மற்றது எல்லாத்துலயும் அவனுக்கு ஞானம் பொத்துக்கிட்டு கொட்டும். பணம், ஆஸ்தி, சம்பாத்தியம், வீடு, பணம், லேண்ட்னா மட்டும் அவனுக்கு அளவில்லாமல், மிச்சம் எல்லாம் அளவோட. பிள்ளைகள் கத்தான ஒரு சுதந்திரம் தானே, ஆமாவா இல்லையா? 25 வாங்கிக்கிங்க, கேளுங்க ஆண்டவரே, பிள்ளைகள் கத்தான ஒரு சுதந்திரம். கிச்சன்ல 4, பெட்ரூம்ல 4, ஹால்ல 4, அள்ளி விடுங்கப்பா, நாங்கள் பிள்ளைகளோடு கேளு. அது மட்டும் ஏன் போதும்? 2 போதும், அதுக்கு மேல வேண்டாம். ஆண்டவரே இப்போ 1 போதும், அது மட்டும் ஏன்? கத்தான ஒரு சுதந்திரம் தானே, அதை மட்டும் போதும் சொல்ல தெரியுது இல்ல? போதும் என்ற மனிதனுடைய தெய்வ பக்தி அங்க வருது இல்ல? ஆனா பணத்துக்கு மட்டும் வராது. ஏமாறாதீங்க, பரலோகம் இதை விட பெருசு. நீங்கள் நானும் கேட்க வேண்டியது பரலோகத்தை, தேவனை, அவரை தேடுங்கள், பின்பு இதெல்லாம் கூட கொடுக்கப்படும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் வரப்போகிறார். அல்லேலூயா. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. கர்த்தருக்கு சித்தமானால் நாம் கர்த்தரை சந்திக்கிற கூட்டம். அப்ப ஆயத்தப்பட வேண்டியது நம்முடைய வேலை. நேத்தே சொன்னேன், ஆயத்தப்படனா என்ன? முதலாவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்க வேண்டும். 2வது பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும். வேற எந்த ஞானஸ்நானமும் பைபிள் சொல்லல, வேற எதையும் பைபிள் சொல்லல. சின்ன வயசுல கொடுத்தாங்க, குழந்தையில கொடுத்தாங்க, கொடிக்கு கீழே கொடுத்தாங்க, எப்போ கொடுத்தாங்கன்னே தெரியல. ஒருத்தர் சொல்றாரு எப்போ கொடுத்தாங்கன்னே தெரியல, அதெல்லாம் ஞானஸ்நானமே இல்லை. ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம் தான் ஞான ஸ்நானம். ஞானம் எப்போ வரும்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின். எப்ப கர்த்தருக்கு பயப்படுவோம்? தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற. அப்ப எப்ப ஞானஸ்நானம் எடுக்கணும்? தீமை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து இனி பாவம் செய்ய மாட்டேன்னு அறிக்கை செய்து பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர்த்தெழுதல், இந்த ஞானஸ்நானத்தை எடுத்திருக்கணும். இதைத்தான் ஒரே வரியில கர்த்தர் சொல்றாரு, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறவனே ரட்சிக்கப்படுவான். வேற எந்த ஞானஸ்நானமும் பைபிள் சொல்லல. இல்ல அதெல்லாம் எங்க பாரம்பரியம், உங்க பாரம்பரியம்லாம் ஓரமா வச்சுட்டு வசனம் என்ன சொல்லுதுன்னு மட்டும் பாருங்க, அதுதான் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகும். அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுக்காதவங்க ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். நாம் ஜெபிக்க போகிறோம். வேந்திரிக்கலாமா நாம எல்லாம் தேவ சமூகத்துல? எல்லாம் கண்களை மூடுவோம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் சரியாக. அதுக்கு பிறகு பாஸ்டர் கையில் கொடுக்கிறேன். கண்களை மூடுவோம். 1 கொரிந்தியர் 11 சொல்லுகிறது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். உங்களை ஆராய்ந்து பாருங்க. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, மணவாளன் தன் அறையிலிருந்து புறப்பட போகிறார், வாசப்படில் நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார். இப்ப ஒன்னே ஒண்ணுதான், மணவாட்டி தன் மறைவை விட்டு புறப்படணும். ராஜா கூப்பிட்ட உடனே எஸ்தர் கன்னி மாடத்திலிருந்து அரண்மனைக்குள்ள போகணும். அதுதான் தேவனுடைய தான திட்டம். இப்போ ஆயத்தமா இருக்கிறோமா? பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்த அலங்காரம் முடிஞ்சிருச்சா? நெத்தியில ஆரம்பிச்சு கால் வரைக்கும் அலங்காரம் பண்ணுவாங்க பெண்ணை கல்யாணத்துக்கு. அதே மாதிரி உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் எஸ்தரை சுத்திகரித்தார்கள். அதே மாதிரி தான் பரிசுத்தம் உள்ள தேவனை சந்திப்பதற்கு சபை சுத்திகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். சபையில சுத்தம் இருக்கா? இல்லைன்னா இன்னைக்கு சுத்திகரிக்கப்பட போறோம். கர்த்தர் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் நமக்கு. நேற்றைய விட்டுருங்க, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்துல? ஒரு 2 நிமிஷம் மட்டும் கண்களை மூடி, உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவுல என்ன காரியங்கள் இருந்தாலும் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுவதற்கு நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். அமைதியா. என்ன பாவங்கள் உங்களுக்கும் தேவனுக்கு நடுவில் இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் மன்னிக்கும். மன்னிக்க தேவன் விரும்புகிறார். 2 நிமிஷம் அமைதியா. உங்களுக்கும் தேவனுக்கு நடுவில் என்னென்ன காரியங்கள் இருக்கு? கண்களின் நிச்சயா, ஜீவனத்தின் பெருமையா, மாம்சத்தின் நிச்சயா, சிந்தையில போராட்டமா, செய்கைகளினால தேவனை துக்கப்படுத்துறீங்களா, அருவருப்பான காரியங்களை செய்றீங்களா, மறைமுகமான பாவமா, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை யாருக்கும் இல்லைன்னு தெரிஞ்சு செய்றீங்களா? கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். உன் மேல கர்த்தருக்கு ஒரு பெரிய தரிசனம் உண்டு.
கரிசனை உண்டு. கர்த்தர் உன்னை பயன்படுத்த போகிற நீ மிகப்பெரிய பாத்திரம். இந்த அற்ப காரியத்துல இருந்து மட்டும் நீ விடுபட்டுட்டீன்னா கர்த்தர் உன்னை இன்னும் பலமாய் பயன்படுத்துவார். கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் நீங்கள் அறிக்கை செய்கிற அதே நேரத்தில் கண்களை மூடி இருப்போம். அதே நேரத்தில் நான் இன்னும் தண்ணியில மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கவில்லை, ஏதோ காரணம் தள்ளி போட்டுட்டேன், இல்லை எனக்கு எடுக்கணும்னு தெரியாது, இல்லை நான் சின்ன வயசுல குழந்தையில எடுத்தேன்னு சொன்னாங்க, அது ஞானஸ்நானம் இல்லைன்னு இப்ப தெரிஞ்சிருச்சு, நான் தண்ணியில மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்துங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன்.